நம்ம வீடு, ஆஃபீஸ், தொழில் பண்ணுற இடங்கள்லையும் உருளியில் பூ வைக்கிறதுனால நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும், செல்வ வளம் பெருகும், கண் திருஷ்டி விலகும். பிராஸ், பீங்கான், கண்ணாடி, மண்ணால் செய்யப்பட்ட உருளி தான் பயன்படுத்தணும். உருளியில் வெறுமனே தண்ணியை மட்டும் ஊற்றாம வாசனை மிகுந்த பன்னீர், லட்சுமி தாயாரின் அம்சமாக கருதப்படும் மஞ்சத்தூள், வெட்டிவேர், பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜவ்வாது சேர்க்கணும். இது எல்லாமே தண்ணியில் ஊற ஊற நல்ல ஒரு வாசமாக இருக்கும். அப்படியே வீடு முழுக்க தெய்வீகமான நறுமணம் நிறைந்திருக்கும். லட்சுமி கடாட்சியம் பெருகும். நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாசனையான பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கணும். பூவை அழுக விடக்கூடாது. 2 நாளைக்கு ஒரு தடவையாவது தண்ணியும் பூவையும் மாற்றிடணும். உருளையை பூஜை ரூமில் வைக்கலாம். அதை விட நம்ம வீட்டோட நிலைவாசல் படிக்கு மேலே வச்சோம்னா வீட்டுக்கு வரவங்களுடைய பார்வை உருளையை பார்க்கும் பொழுது நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தால் அப்சர்வ் பண்ணிட்டு பாசிட்டிவிட்டி அதிகரிக்க செய்யும். கண் திருஷ்டி விலகும், மனசும் நிம்மதியாக இருக்கும், செல்வ வளமும் அதிகரிக்க செய்யும்.